என்ன சொன்ன? கவர்ச்சி அப்படின்னு நிப்பாட்டிட்டாருன்னா அப்புறம் வேற என்ன சொல்கிற? நீயே உன் வாயில் சொல்கிற, ஆம்பளைங்களை சொல்ல மாட்டியா நீ? சிலுகு சுமித்ரா அவங்க இவங்க அது இதுன்ற ஏன் சில பொம்பளைங்க தான் உன் வாயில் வரணுமா? கவர்ச்சின்னா பொம்பளைங்க தான் வரணுமா? அவராது நிப்பாட்டினார் தப்பாக சொல்லாமல். நீ என்ன சொல்கிற? அப்போ உன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? கவர்ச்சின்னா பொம்பளைங்க தான் கவர்ச்சியாக இருப்பாங்க ஜட்டி பாடியோட. அப்போ அவங்க மட்டும்தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுது. உன் வாயிலேயே உன் கண்ணு வந்து அப்போ பொம்பளைங்க மேலே தான் கவர்ச்சி போகுது. தெரியாமல் கேட்குறேன். ஏன் உன் வீட்டில் யாரையும் கவர்ச்சியாக பார்த்தது கிடையாது அப்படின்னு? பொம்பளை பிள்ளைங்களுக்கு பேசுகிறிய உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்படி நீ பொம்பளைங்களை பற்றி பேசுவ? நீ கவர்ச்சின்னு சொல்லி அவர் நிப்பாட்டிட்டார். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற? கவர்ச்சின்னு சொல்லி லைனாக அடுக்கிற, பொம்பளைங்க பேராக அடுக்கிற. நீ எப்படி அந்த மாதிரி பேசுவேன் நீ? ஏன் ஆம்பளைங்களை சொல்லு. ஏன் கமலஹாசன் இருக்கிறாரு, இவர் நிறைய சூர்யாண்ணா இருக்காங்க, ரஜினிகாந்த் இருக்கிறாரு, ஏன் அந்த நடிகர்கள் அப்படி சொல்லு. அப்படி சொல்லாமல் நீ பாட்டுன்னு சில்கு சுமித்ரான்ற, அனுராதான்ற, லொட்டு லொசுக்குன்னு சொல்கிற. பொம்பளைங்க ஏன் பொம்பளைங்க தான் உன் கண்ணுக்கு தெரியுமா? ஆம்பளைங்களாம் கண்ணே தெரியாதா உனக்கு? ஏன் ஆம்பளைங்களாம் கவர்ச்சியே கிடையாதா? பொம்பளைங்க மட்டும் தான் கவர்ச்சி கண்ணில் வருமா உனக்கு? உன் கண்ணுக்கு நீ அப்போ என்ன மாதிரி நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் பொம்பளைங்க? உன்னை நம்பி கட்சியில் ஓட்டு போட முடியுமா? பொம்பளைங்களை அப்போ என்னென்ன பார்த்துருப்பேன் நீ? உன் பேச்சிலே தெரியுது நீ கவர்ச்சின்னு சொல்லி நீ பொம்பளைங்களை சொல்கிற. அவர் சிஎம் எவ்வளோ அழகாக நாகரிகமாக பேச்ச முடிச்சாரு. நீ நாகரிகமாக பேசலை. நீ சாட்டையிலேயே அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன்.